ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ அதிமுக மிக முக்கியமான பதவிகள் மட்டும் இல்லாம அதிமுகவுடைய முகங்களாவே இருந்த பல முன்னாள் அமைச்சர்கள், முக்கியமான நிர்வாகிகள் வந்துட்டு பார்த்தோம்னா அதிமுகவை கை கழுவிட்டு தாவேகால தங்களை இணைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு அதிமுகவுடைய உட்கட்சி பூசல் அப்படின்றது இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய அளவுல வெடிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் கட்டமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இசக்கி சுப்பையா இருக்கார் இல்லையா, இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல் இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப போல்டா தங்களுடைய எம்எல்ஏ பதவி அப்படின்றத ராஜினாமா பண்ணிட்டு அப்பயே கையோட கையா வந்துட்டு தாவேகால ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் மாதிரி பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு அதிமுகல ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரெய்லர். ஏன்னா நீங்க புதுக்கோட்டையை சென்னைக்கு வர சொல்லிட்டீங்க. என்னதான் அதிமுக வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்தாலும் கூட அவங்களுக்கான உரிய அங்கீகாரம்லாம் இல்லை அப்படின்றது வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய குற்றச்சாட்டா முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய தலைவர்கள்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா இங்க ராஜா மாதிரி இருந்தவங்க அங்க போய் பூஜா மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கான அங்கீகாரமே அங்க கிடையாது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களையும் முன் வச்சிருந்தாங்க. அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுடைய முகங்களான பலருக்குமே பல முக்கிய பொறுப்புகளை கொடுத்திருக்காரு தாவேகாவுடைய தலைவரான விஜய். சோ இது வந்துட்டு பார்த்தோம்னா இன்னும் தாவேகால அதிருப்தி மனநிலையோட இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி இருக்கார் இல்லையா, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் மாதிரியான ஆட்கள் தாவேகால சேர்ந்தா என்ன அப்படின்ற எண்ணத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு யுக்தி அப்படின்னு சொல்றாங்க. சோ யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு, எதிர்கால அதிமுக என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி பல முக்கியமான விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா சி விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, எம்பிபிஎஸ், அதை தாண்டி புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் அப்படின்ற மாதிரி பல முக்கியமான பதவிகளை அதிமுக காலத்துல வகிச்சுக்கிட்டு இருந்தவர். சோ அவருக்கு வந்துட்டு பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அமைப்பு செயலாளர் பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அங்க ஆல்ரெடியா வந்துட்டு பர்வேஷ் இருக்கார் இல்லையா, பர்வேஷ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரா இருக்காரு, அதை தாண்டி மாவட்ட செயலாளரா இருக்காரு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்றது கொடுத்தோம்னா அது வந்துட்டு பர்வேஷனுடைய அரசியல் அப்படின்றத ஓரம் கட்டுற மாதிரி ஆயிடும். தாவேக தலைமை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. என்ன பதவி என்றால் மாவட்ட அமைப்பு செயலாளராக சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையா ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா பர்வேஷ் தாவேகால நின்று ஜெயிச்சவரு அப்படின்னும் போது அவருக்கு உரிய அங்கீகாரம் இருக்கணும் அப்படின்றதுனால அதுக்கு ஈக்குவலான இருந்தாலும் பர்வேஷை விட ஒரு படி கீழே இருக்கக்கூடிய மாவட்ட அமைப்பு செயலாளர் பதவி அப்படின்றது விஜயபாஸ்கருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம்ல நம்ம விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, கரூர் விஜயபாஸ்கர், அவருக்கு ரெண்டு முக்கியமான பதவிகள் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. துணை பொதுச் செயலாளராக எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு கூடுதலாக துணை பொதுச் செயலர் பதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கரூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் பதவி அப்படின்றதும் துணை பொதுச் செயலாளர்கள்ல ஒருத்தராகவும் வந்துட்டு எம் விஜயபாஸ்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு கரூர் பாலிடிக்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, செந்தில் பாலாஜியை சமாளிச்சு அதை தாண்டி வந்துட்டு கரூர் நெரிசல் இருக்கு இல்லையா, அந்த கரூர் நெரிசல் வழக்கு, அதுல இருக்கக்கூடிய அனுதாபாலை அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சிருந்தாரு எம் விஜயபாஸ்கர். அது மட்டும் இல்லாம அதிமுக நிறைய அனுபவம் அப்படின்றதுனால துணை பொதுச் செயலாளர்கள் ஒருத்தரா அவருக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்துதான் மரகதம் குமரவேல், அவருடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே அதி முக்கியமான பதவிகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டு பிறகு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தவர் தற்போது தாவேக துணை பொதுச் செயலராக மரகதம் குமரவேல் நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
மரகதம் குமரவேல் வந்துட்டு பார்த்தோம்னா துணை பொதுச் செயலாளர்கள்ல ஒருத்தராகவும் அவருடைய கணவருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி வந்துட்டு ராஜகோபால், ஜாகிர் உசேன், குமார், யுவராஜ், தினகரன், மணிகண்டன், அருள்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பல அதிமுக நிர்வாகிகள், அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா தாவேக்கால இருந்த பல நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் முக்கியமான பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குமார், யுவராஜ், தினகரன், மணிகண்டன், அருள்ராஜ், RS மணிகண்டன், சாமுவேல் ஆகியோரும் துணை பொதுச் செயலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு விஜயனுடைய நெருங்கிய நண்பரும் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்ரீநாத் இருக்கார் இல்லையா, அவருக்கும் மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஏன்னா எம்எல்ஏ ஒருத்தர், மாவட்ட செயலாளர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அங்க வந்துட்டு மாவட்ட செயலாளரை தாண்டி எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற குற்றச்சாட்டு. அதை தாண்டி எம்எல்ஏவே மாவட்ட செயலாளரா இருந்தாருன்னா அது ஒரு கூடுதல் பலமா இருக்கும், அந்த அதிகாரம் அப்படின்றது வந்துட்டு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல எம்எல்ஏக்களுமே போர்க்கொடி தூக்கியிருந்தாங்க, கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டு 1-2 எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்களா தகுதி உயர்த்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப கேள்வியே வந்துட்டு இங்க என்ன வெடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்துல குஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இங்க யாரு போஸ்டர் ஓட்டினாங்களோ, சைக்கிள் ஓட்டினாங்களோ, தளபதிக்காக உழைச்சாங்களோ அவங்களுக்கு தான் தளபதி பதவி தரணும்னு சொல்லிட்டாரு, அவங்களுக்கு தான் இங்க பதவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பல முக்கியமான பொறுப்புகள்ல அவங்கெல்லாம் இருக்கும்போது இப்ப வந்து விஜயபாஸ்கர்கள், மரகதம் குமரவேல் அவங்களுக்கும் வந்துட்டு துணை பொதுச் செயலாளர், மாவட்ட அமைப்பு செயலாளர் மாதிரியான பதவிகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சிக்குள்ள அவங்களுக்கான உரிய அங்கீகாரம் தராங்க அப்படின்றத தாண்டி அவங்களுடைய அரசியலுக்கான அங்கீகாரம் அப்படின்றது தரப்படும் போது அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் ஆல்ரெடியே வந்துட்டு அமைச்சர்களா இருந்தவங்க அப்படின்ற சுச்சுவேஷன்ல டெஃபினட்டா அமைச்சரவையில இடம் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ இப்ப வந்திருக்கவங்களுக்கு அமைச்சரவையில இடம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது, இடம் கொடுத்துதான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரெய்லர். ஏன்னா நீங்க புதுக்கோட்டையை சென்னைக்கு வர சொல்லிட்டீங்க. அப்படி ஜெயிச்சு வரக்கூடியவங்களுக்கு அமைச்சரவையில இடம் அப்படின்றது கொடுத்தா இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன ஆவாங்க? விஜய்க்காக போஸ்ட் ஓட்டு, ஸ்டிக்கர் ஓட்டின அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன ஆவாங்க அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது. ஆனா தாவேக்கா தரப்புல பார்த்தோம் அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து தாவேக்காக்காக உழைச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள நாங்க கைவிட மாட்டோம், டெஃபினட்டா அவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்றது தரப்படும். ஆனா அட் த சேம் டைம்ல வந்துட்டு திமுகக்கு எதிராகவும் அதிமுகக்கு எதிராகவும் இன்னும் கட்சியை கடுமையா வலுப்படுத்த வேண்டி இருக்கிறதுனால இவங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்றதையும் கொடுத்தாதான் கட்சியை வலுப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்றதுனாலதான் அவங்களுக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ எஸ்பி வேலுமணி தரப்பு, CV சண்முகம் தரப்பு விஜயபாஸ்கர்களுக்கும் மரகதம் குமரவேல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட பதவியை பார்த்து டெஃபினட்டா ஒரு அரசியல் கணக்கு போட்டு தாவேகா பக்கம் சாய்வாங்க. இதனால அதிமுக இன்னும் பலத்தை அடிவாங்கும் அப்படின்ற பேச்சும் அரசியல் வட்டாரத்துல எழ ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஆல்ரெடி அல்லாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய எதிர்காலம் இந்த பதவிகள் மூலியமா இன்னும் அதல பாதாளத்துக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை. மட்டமாமே